ஏழாம் வகுப்பு மாணவி கா மோனிகா. நூல் விமர்சனம். நூலின் பெயர் திருக்குறள் கதைகள். நூலை எழுதியவர் பேராசிரியர் ஏ ஜோதி. நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு இன்னாவெனத்தான் உணர்ந்தவை. பெரியவர் ஒருவர் முகிலன் வீட்டில் தங்கியிருந்தார். எலி கூட்டமாக தொல்லை செய்து வருகின்றன. இங்கே எப்படி குடியிருக்கிறீர்கள் என்று பெரியவர் கேட்டனர். அதற்கு முகிலன், எலிகளை விரட்ட எல்லா முயற்சிகளும் செய்துவிட்டேன், பயனில்லை என்றான் முகிலன். அதற்கு பெரியவர், நான் சொல்வதை செய் என்றனர். ஒரு பூனையை வீட்டில் வளர்த்து வா, அதற்கு அஞ்சி எல்லா எலிகளும் ஓடிவிடும். அதற்கு முகிலன், என்னால் பூனையை வளர்க்க முடியாது என்றனர். பூனையால் உனக்கு தொல்லை வரும் என்று நினைக்கிறாயா என்று பெரியவர் கேட்டார். அதற்கு முகிலன், நான் பூனையை வளர்த்தால் மற்றவர் வீட்டிற்கு சென்று தொல்லை கொடுக்கும் எலிகள் என்றனர். அதனால்தான் நான் பூனைகளை வளர்க்க மாட்டேன் என்றார். நீ துன்பப்பட்டாலும் பிறர் துன்பப்படக்கூடாது என்று நினைக்கிறாயே, உன் செயலை பாராட்டுகிறேன் என்றனர். இன்னாவெனத்தான் உணர்ந்தவை துண்ணாமை வேண்டும் பிறர்கட் செயல். பொருள்: கெடுதலானவை என்று நினைத்தவற்றை பிறர்க்கு செய்ய மாட்டேன் என்று நினைக்கிறாயே. நன்றி.